வணக்கம் நண்பர்களே. ஒரு புது ஸ்கீமு முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். ஏற்கனவே குரூப் 4க்கு முன்னாடி லாங் வீடியோவில் நிறைய ஸ்கீம்ஸ் 2021 தொகுத்து நம்ம போட்டிருக்கோம், தமிழ்நாடு கவர்மெண்டோடது. அது மட்டும் இல்லாமல் யூனியன் கவர்மெண்டோட ஸ்கீமு 2 பார்ட்டாக கம்பைல் பண்ணி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 75 ஸ்கீம் பக்கம் அதில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது புது ஸ்கீமு ஆகஸ்ட் 12 லான்ச் பண்ணது, முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். ஏற்கனவே நம்ம குரூப் 2 ஏழைய எந்த திட்டத்தை செயல்படுத்துறதுனால முதலமைச்சரை மக்கள் அன்போடு தாய்மானவர் என்று அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லா திட்டத்துக்குமே அவர் தாய்மானவர் தான் சொல்றாங்க. அதனால அந்த கொஸ்டின் பிளேஸ்ட் பிஃபோர் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு கான்ட்ரவர்சியா போச்சு. இப்போ இது பாருங்க, புது திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏழை அதாவது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே போய் கொடுக்கறது. ரேஷன் பொருட்களை ரேஷன் கடையில் கால் கடுக்க பெரிய லைனில் காத்து கிடக்கணும் மக்கள் பொருள் வாங்குறதுக்கு. அப்படிலாம் நம்ம காத்திருந்து வாங்கியிருப்போம். இனிமே அப்படி இருக்க வேண்டாம். குறிப்பாக முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டிலேயே போய் பொருளை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதான் திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை தண்டையார்பேட்டையில் கோபால் நகர், அன்னை சத்யா நகர் 2 இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா எல்லா பக்கமே இந்த திட்டம் செயல்பாடுக்கு வந்துருச்சு. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேலே, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. மொத்தமாக ஒரு 21,70,000 பேர் பயனாளிகள். ரேஷன் கடை பார்த்தோம்னா 34,809 நியாய விலை கடைகள் மொத்தம். எல்லா கடையிலையுமே என்னைக்கு இந்த திட்டம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே சண்டே இவங்க என்னன்னா வீட்டுக்கே போய் அந்த பொருளை கொடுக்கறதா திட்டம். இப்போ தாய்மானவர் அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே 2024 பட்ஜெட்டில் ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. அது வறுமை ஒழிப்பு திட்டம். ஏற்கனவே நான் எக்கனாமிக் சர்வே எடுக்கும்போது லாங் வீடியோவில் நம்ம எக்கனாமிக் சர்வே பார்த்துருந்தோம். அதில் வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு பார்த்தோம்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ். அது கிட்டத்தட்ட 35%லேருந்து 1.43% குறைச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய சாதனை ஹெட் கவுண்ட் ரேஷியோவில். இப்போ இந்த திட்டம் நம்ம போட்டது என்னன்னா, நிதி ஆயோக் ரிப்போர்ட் படி வறுமை தமிழ்நாட்டில் 2.2% குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த வறுமையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரையும் நம்ம லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போட்டதான் இந்த தாய்மானவர் திட்டம். அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியவர்கள், ஒற்றை பெற்றோர், சிங்கிள் பேரண்ட் இருக்கவங்க அடிப்படை வசதி, கல்வி, நல்லது எல்லாத்தையுமே கொடுக்கணும். கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏழை மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறதா இந்த திட்டத்தின் நோக்கம். அதுக்காக 25,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது 24 பட்ஜெட். அதுக்கப்புறம் 25 பட்ஜெட்ல இதே தாய் மாணவர் திட்டத்தின் கீழே தாய் தந்தையர் 2 பேருமே இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 50,000 குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் கொடுக்கறத அறிவிச்சாங்க. அப்ப தாய் மாணவர் நம்ம இப்போ இருக்கிறது ரேஷன் பொருள் முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு. 2024 வறுமை ஒழிப்பு திட்டம் தாய் மாணவர். அதுக்கப்புறம் 2025 பார்த்தோம்னா அனாதை குழந்தைகள், அதாவது ஆதரவற்றவர்கள், தாய் தந்தை 2 பேருமே இல்லாதவங்களுக்கு மாசம் 2,000 ரூபாய். இது 3மே தாய் மாணவர் திட்டம். தேங்க்யூ.